நான் சொல்ற இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுறேன், அப்படி தூங்கட்டும். அப்படியே தூங்கின ப்ராப்ளம் வரும் தெரியல. இல்ல நான் பாத்துக்கிறேன், நீ அந்த இன்ஜெக்ஷன் மட்டும் கொஞ்சம் போட்டுறேன். சரி. நர்ஸ் என்ன ஆச்சுனே அண்ணன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே உடல் ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தான், இப்ப மனசு அளவுல ரெண்டு சேர்ந்து அவனை பைத்தியக்காரனாக்கிட்டு. என்ன சொல்றீங்க? துரோகம் அது அவனால ஏத்துக்க முடியல. தான் தெய்வமா நினைக்கிற ஒருத்தங்களை தான் நேசிச்ச மனைவிய கேஸ் போட்டுருவேன்னு மிரட்டினதே, அவமரியாதையா பேசுனதே, குடும்பமே சேர்ந்து அவங்க நோகடிச்சதே, தன் தாயின் கண்ணீரை அவன் கேள்விப்பட்டதே எல்லாம் அவனை பைத்தியக்காரனாக்கிட்டு. கேப்பாட்டு இருந்தோம், எங்களுக்கெல்லாம் வீடு வாசல்ல எதுவுமே இல்லை. இன்னைக்கு நாங்க குடும்பமா வாழ்றோம்னா அது அம்மாவால தானே. எங்க அம்மா கண்ணுல கண்ணீரை பார்த்தா எப்படி அவனால ஏத்துக்க முடியும்? எங்களுக்கு நாங்க அடையாளத்தை கொடுத்ததே எங்க அம்மா தான். அவங்க மேலே கேஸ் கொடுத்துருவேன்னு சொன்னா அப்பா பேசுறதே எதுவுமே அவனால ஏத்துக்க முடியல. அதான் கோவம் அதிகமா போடலாம். அந்த கோவம் அதிகரிக்க அதிகரிக்க பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கு அவனுக்கு. இப்ப எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப அவனை தூங்க வைக்கிறது மட்டும்தான் முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், திரும்ப எந்த பிரச்சனையும் அவன் காதுல கேட்க கூடாது. மறுபடியும் ஏதாவது அவன் காதுல கேட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். இதை விட பெரிய பெரிய டென்ஷன் எல்லாம் பார்த்திருக்கலாம். ஆனா இப்ப ஆல்ரெடி அவன் உடம்பு அளவிலும் பாதிக்கப்பட்டிருக்கான். இப்ப மனசு உடம்பும் மனசு ஒண்ணு போல பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப எதுவும் பண்ண முடியாது. அவனும் ஒரு சராசரி மனுஷன் எல்லாரும் உணரணும். அவன் ஹைட் வெயிட்டுமா இருக்கிறனால அவனை ஒண்ணு இரும்புலாம் அடிச்சு வைக்கல. அவனும் நம்மள மாதிரி ரத்தமும் சரி உள்ள ஒரு மனுஷன் தான். அவனுக்கும் உணர்ச்சி, ஆசை, கோபம், எரிச்சல் எல்லாம் வரதான் செய்யும். அவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றான். பொதுவா உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணும் போதே ஒரு மனுஷன் மிருகமா தான் மாறுவான். தான் யாருங்க அடையாளத்தை மறக்கதான் செய்வான். உணர்ச்சிகளை அடக்கிறதுக்கும் ஒரு எல்லை தான். அந்த உணர்ச்சிகளை ஒரு எல்லை மீறி தாண்டும் போது எந்த மனுஷனும் குற்றம் செய்வான். அதை குற்றமும் சொல்ல முடியாது, பாவம்னு சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் கூடு மட்டும் தான் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவ்வளவுதான். இப்ப அந்த எல்லைய பொண்ணு தாண்டிட்டான். இப்ப அவன் கையில எதுவுமே இல்ல. இப்ப மருத்துவம் தான். இந்த மருத்துவத்துல அவனை குணப்படுத்தலாம்னு பாக்கலாம். இல்லனா அதான் சொல்றேன், இனி எந்த செய்தி அவன் காது வரக்கூடாது. அவன் ரூம சுத்தி யாரும் உள்ள போகாம பாத்துக்கோங்க. அவன் உடலாளி மனசாலும் வெளில வர வரைக்கும் யாரும் அவனை பார்க்க வேண்டாம், புரியுதா? நம்மள யாராவது ஒருத்தர் கண்காணிச்சுட்டே இருக்கணும். இனி நம்ம குடும்பத்துக்கு வர எந்த பிரச்சனையும் அவன் காதுக்கு போக கூடாது. போகாம பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு, புரியுதா? கண்டிப்பா இனி அவன் காதுக்கு எதுவும் போகாது. மீறி போச்சது அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சரி, நான் சொன்ன இன்ஜெக்ஷனை எப்படியாவது ஏமாத்தி போட்டேன். இப்ப நான் போன சந்தேகப்படுவான். பேச்சு கொடுத்துக்கிட்டே எப்படியாவது. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். கோவப்படுவான். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது தப்பா? நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நம்ம வீட்டாட்கள் யாருமே அண்ணனை பார்க்க வேண்டாம். வீட்டாட்கள் பார்க்கறதுனால என்ன இருக்குது? இல்ல, அவனுக்கு பல சிந்தனை வரும், தேவையில்லை. ஒரு வாரத்துக்கு நம்ம குடும்பத்தாட்கள் யாருமே அவனை பார்க்க வேண்டாம். அதுவே அவருக்கு பிரச்சனை இல்லதா? இல்ல, தேன்மொழி பார்த்துக்கிடுவா. நேத்துல இருந்து அவதான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. நான் வெளியில இருந்து கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு பிரச்சனை இல்ல. இப்ப ஆதிரா வந்தாலும் கத்துவான், அன்னைக்கு அம்மா வந்தாலும் எமோஷனலா அழுதுருவான். ரெண்டுமே பிரச்சனை தான். இல்ல, அவனுக்கு எங்க அக்கா மாறினா ரொம்ப பிடிக்கும். மீனக்கா, செம்புலியக்காலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியல, அவன் தான் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பார்க்கறதா நினைக்கிறான். தன்னால மட்டும் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அவன் நினைச்சிட்டு ஒவ்வொருத்தரையும் கேர் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க? தன்னாலதான் தன் குடும்பத்தை பாதுகாப்பா பார்க்க முடியும் அவன் ஒவ்வொரு நாள் பொத்தி பொத்தி குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப மீனானியும் தமிழனியும் செம்மொழியும் வந்தா கண்டிப்பா அழுதுருவான், எமோஷனல் ஆவான். அக்காவை யாரு பாப்பா அப்படின்னு எமோஷனல் ஆவான். வேண்டாம், இப்போதைக்கு யாரும் பார்க்க வேண்டாம். எந்த பிரச்சனையும் அவன்கிட்ட சொல்ல வேண்டாம். இதுக்கெல்லாம் காரணம் ஆதிரதான். காதம்பரியை போட்டிருக்கேன். ரொம்ப வாழட்னா போட்டு விட்டுறேன். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. ஆனா அத்தவசருக்கு எதுவும் ஆகாதுல்ல. ஆக விட மாட்டேன். இங்க பாருங்க, ஹாஸ்டலுக்குள்ள யாரும் வரக்கூடாது. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆதியாவா இருந்தாலும் சரி, யாரும் உள்ள விடாதீங்க. பொண்டாட்டி நான் பார்த்துதான் ஆகணும்னு சொல்லுவா. அவ பார்க்க வேண்டாம். இல்ல, அவ இப்ப அந்த பிரச்சனை பண்ணாம இருந்தா இப்ப அவ மட்டுமே போதும் பாக்குறதுக்கு. அண்ணன் பக்கத்துல ஆதிரா மட்டுமே போதும். ஆனா இப்ப பார்த்தா அவ பிரச்சனை பண்ணி வச்சிருக்கா. இப்ப ஆதிரா மேல கொலை வரியில இருக்கான். இப்ப ஆதிரா பார்த்தா இன்னும் பிரச்சனை எனக்கு சரியா போயிடும். ஒண்ணும் பண்ண முடியாது. அவளை இப்ப இல்ல, எப்பவுமே நான் பார்க்க விட மாட்டேன். அவளை வர விட மாட்டோம். நாங்க பாத்துக்கிறோம். அதே மாதிரி அப்பாவும் வர வேண்டாம்.
அம்மா 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 நீங்க தூங்க. நீ எப்ப இந்த வீட்டுக்கு விடுவ? வீட்டுக்கு தானே போலாம். இன்ஜெக்ஷன் போடணும். அதான் காய்ச்சி விட்டுட்டுன்னு சொன்னியே. இது திரும்ப வராம இருக்கிறதுக்கு. அப்ப இந்த ஊசி போட்டா நான் வீட்டுக்கு போயிடலாமா? இந்த ஊசி போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுப்பேன். அது நார்மல் வந்துட்டுனா உடனே வீட்டுக்கு போயிடலாம். சரி, அப்ப எனக்கு சீக்கிரம் போடு. போடுன்னு சொன்னேன். அப்போ போடு. கொஞ்சம் நார்மலா இருங்களே. இல்ல, நீ போடு. சரி நான் போறேன். இப்படி போட முடியாது. ஐயோ, ஹார்ட் பீட் அதிகமா அடிக்குது. இருங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் எழுப்பி விடுறேன். வேண்டாம். சரி இருங்க, நான் பாரு. இந்த இன்ஜெக்ஷன் போட்டா நான் வீட்டுக்கு போலாம்ல? போலாம். இருங்க, நான் அதுக்கு போடணும்ல. சீக்கிரம், நீ டாக்டர் தானே, சீக்கிரம் போடு. ஐயோ, இந்த கோத்துல இருக்கும்போது போட முடியாது. அது நீங்க இப்ப சாப்பிட்டீங்களா? நீ இப்ப ஊசி போட போறியா, என்கிட்ட அடி வாங்க போறியா? அது இப்ப உனக்கு என்ன வேணும்? ஊசி போடுறேன். சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு. நீங்க சாப்பிட்டீங்களா? தொலைச்சு ஊசியை போட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போடணும்னு சொன்னேன். சரி நான் போடுறேன். சரி நான் போடுறேன். சீக்கிரம். சரி கொள். யாராக்கு எதுவென்று விதி போடும் பாத போனாலும் வந்தாலும் அதுதான். தொலைச்சு ஊசி போடுன்னு சொன்னா பேசிக்கிட்டு இருக்க. சரி திரும்புங்க. போடுங்க. கையில போடு. இல்ல, திரும்புங்க. சரி. அதிக பாசத்தின் வெளிப்பாடு. இன்ஜெக்ஷன் போட்டியா? போட்டுட்டேன் டாக்டர். அடிச்சிட்டானா? இல்ல டாக்டர், அப்பெல்லாம் ஒன்றும் இல்ல. அவன் அடிச்சது இங்க வரைக்கும் கேட்டது. அவன் அடி பயங்கரமா இருக்கும். அவர் அடிச்சாதானே வலிக்கும். அவர் இப்ப கோத்தை தான் வெளிப்படுத்துறாரு. அது அவரோட வியாதியோட குணம். சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இப்ப நாங்க யாரும் அவங்ககிட்ட பழக முடியாது. அதான். பரவாயில்ல, இதுல என்ன இருக்குது? நான் என் டூட்டியை தானே பாக்குறேன். நமக்கு இதெல்லாம் தெரியாதா? நான் பாத்துக்கிறேன் டாக்டர், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் என் மருத்துவத்தை தான் நான் பாக்குறேன். தேங்க்ஸ். சரி, அவன் இங்க நல்லா தூங்குவான், ஒரு பிரச்சனை இல்ல. யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஓகே, நான் பாத்துக்கிறேன். நான் அங்கதான் நிப்பேன். சரி, இங்க நீங்க வெளியில போயிடாத. எனக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வரதுக்கு இப்படி 6 மணி நேரம் ஆகும். சின்ன ஆபரேஷனாலும் நீ கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்ல, நீ கவனத்தை செதற விட்டுறாத, நான் பாத்துக்கிறேன். சரி இதுல என்ன இருக்கு? சரி ஒண்ணும் இல்ல, சரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, எனக்கு பேச வந்துட்டாங்க, நான் பாத்துட்டு வரேன். சரி, வலிச்சுட்டா? இல்ல. சரி, நீ என்ன ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். இல்ல அப்பமே நீ தான் டென்ஷன் வந்துட்டு இருக்க. நீ உட்காரு, நான் பாத்துக்கிறேன். யாரும் உள்ள விட்டுறக்கூடாது. அதெல்லாம் என்ன மாரி யாரும் போக முடியாது. நான் இப்ப சீரியல் நிக்கிறேன், மிலிட்டரி மேனா தான் நிக்கிறேன். என்ன மாரி யாரும் உள்ள போக முடியாது. நான் பாத்துக்கிறேன். சரி. அண்ணா, உன் பாசத்துக்கு ஈடே இல்லையா அண்ணா? பாசத்தால பைத்தியக்கார அவனு கேள்விப்பட்டிருக்கேன். கண்ணால பாத்துட்டேன்னு உன் பாசத்தை. உனக்கு தம்மையா பிறந்ததுக்கு நல்லா என்ன புண்ணியம் பண்ணுன்னு தெரியலண்ணே. அம்மாக்கு எதுவும் ஆகாதுண்ணே. நன்றி சசத்தோட இருக்கிறோம். அனாதையா சுத்திட்டு இருந்தோம். நமக்கு பிள்ளைங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்து இன்னைக்கு நமக்கு ஒரு குடும்பத்தையும் அமைச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒண்ணுனா ஒண்ணு தாங்க முடியுமாண்ணே? அம்மாக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு, எதுவும் ஆக விட மாட்டேன். அண்ணா அண்ணா, உன்னை இப்படி பார்க்க முடியலண்ணே. காலில் ஒரு முள்ளு தச்சா கண்ணு கலங்குது, கண்ணில் ஒரு தூசு பட்டா கைதான் ஓடுது. என் அண்ணன் இந்த ட்ரஸ்ட் எப்படி வந்து நீ யாருக்கு தெரியும்? படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு?
சாப்பிடலையா? கோர்ட் வரைக்கும் போறேன், போயிட்டு வரேன். எந்திரிச்சு சாப்பிடு. சரி, எந்திரிச்சு சாப்பிடு. மனசுல எதையும் வச்சுக்காத. சரி, கோர்ட்ல ஏதாவது சொல்லியிருப்பேன். சண்டையில சொல்றது தானே, பெருசா எடுத்துக்காத. சரி, அழுத மாதிரி இருக்கு. சரி, எந்திரிச்சு சாப்பிடு. சாப்பிடாம இருக்க, நேரத்துல இருந்து சாப்பிட்ட மாதிரி தெரியல. எந்திரிச்சு சாப்பிட. சரி, கோர்ட்டுக்கு நேரம் கிளம்புறேன்னா. சரி, போயிட்டு வாங்கன்னு சொல்ல. முக்கியமான கேஸு, எப்பவும் நீ தானே க்ளோஸ் பண்ணி அனுப்புவ. உன் முகத்தை பார்த்துட்டு போனா சக்ஸஸ் ஆகும். பாரு, என்ன பாரு. அதான் பெருசா எடுத்துக்காதுன்னு சொன்னேன். சரி, போயிட்டு வாங்கன்னு சொல்ல. சண்டையில ஏதாவது வார்த்தை வர்றது தானே, பெருசா எடுத்துக்காத. சரியா? சரி, எந்திரிச்சு எப்பவும் போல போயிட்டு வாங்கன்னு சொல்லு. எந்திடி. ஏய், எந்தி. உருகி உருகி காதலிச்சவா தானே, ஏதோ சின்ன பேச்சுக்கு கோவப்பட்டு இருக்க. அழாத, நீ எந்த கஷ்டமா இருக்கு. எந்தியா, போயிட்டு வாங்கன்னு சொல்லி. இப்போ போல வழியில போல அப்படி அனுப்பு. பாரு, உன்னை பார்த்துட்டு போனாதான் எனக்கு வெற்றி கிடைக்கும். என்ன பாரு. ஓய், பாருடே. பாரு, என்ன பார்த்து திரும்பிக்க. சரி, அதான் கோர்ட்ல வந்துட்டுன்னு சொன்னேன், பெருசா எடுத்துக்காத. ஏய், பாருடி. என்ன பாரு. அதான் சொன்ன கோர்ட்ல தெரியாம பேசிட்டேன்னு. என்ன பாருடி. சொல்றேன்ல, எந்திக்காத. எங்க வா, படிடி. வந்து பக்கத்துல இருந்து படின்னு சொன்னா போய்கிட்டு இருக்கல நீ. சரி, அப்படியே இரு, எவ்வளவு நாள் இருக்க நானும் பாக்குறேன். அல்லாத தங்க புள்ள, நம்ம இப்ப போகலாம். சரியா? ஐயோ, பிள்ளைக்கு நல்லா காய்ச்சல் அடிக்குது. சரி வா, அப்ப கிளம்பிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போயிடலாம். சரியா? பொண்ணு தர எதுக்கு போன் எடுக்க மாட்டேங்க? ஐயோ, உன்னையால தாங்கிக்க முடியல நினைக்க. ஃபைல வேற எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. சரி, பரவாயில்ல, வா. அப்ப தின்னச பதன இருப்பா, பாத்துக்கலாம். வா. தலை வலிக்குமா? வலிக்கம்மா, தாங்கிக்க முடியலையா? கடவுளே, போதும் சோதனை கொடுத்ததெல்லாம் எனக்கு மேல தாங்க முடியாது. என் பிள்ளைக்கு எந்த வலியும் கொடுத்துறாதீங்க. அந்த வலியெல்லாம் எனக்கு கொடுங்க. என் பிள்ளைக்கு எந்த வலியும் வேண்டாம். என் பிள்ளையால தாங்கிக்க முடியாது. என்ன பாடுபடுது என் புள்ள. சரிம்மா, நம்ம இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். இந்த வீட்டுல ஒருத்தர் இல்ல. இப்ப போயிடலாமா என் தங்கம்? சரியா? இப்ப போயிடலாம். அண்ணி, ஃபைல் எங்க அண்ணி? அண்ணி, வெண்ணி மட்டும் போதும், நான் கூட்டு போயிட்டு வரேன். வெண்ணி இருக்கா? நீ பார்த்து எடுத்துட்டு வந்துருவாங்க. ஃபைலு நம்ம எடுத்துட்டு போவோம். அண்ணி, அந்த வீட்டுல கொண்டு வச்சிருக்காங்களோ? சரிங்க அண்ணி. ஐயோ, பிள்ளையால தாங்கிக்க முடியல நினைக்க. இருமா, போ. மாமா, சரிம்மா, வா போலாம். போயிடும் தங்க. அண்ணி, ஃபைல கொண்டாங்க. அவளுக்கு காய்ச்சல், ஹாஸ்பிட்டல் கூட்டு போய்கிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியும். அவளை எந்த ஆஸ்பத்திரியில பார்க்கணும் எனக்கு தான் தெரியும். அவளை கொண்டாங்க. இல்லம்மா, நம்ம கிளம்புவோம். சொல்லிட்டு இருக்கல மாமா, கொஞ்சம் கொண்டாங்க. வேண்டாதிரா, நான் கூட்டு போயிட்டு வரேன். இப்ப நீ போய்கிட மாட்டேன். பொண்ணு வேற வீட்டுல இல்ல. அவங்கள்ட்ட நான் கூட்டு போயிட்டு வந்துறேன். கொஞ்சம் கொண்டாங்க. சொன்னா கேளு. பிள்ளைக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது. பிளாட் எடுக்காத. ஏன் பிள்ளை கேட்டா பிளாட் எடுக்கறேனா? ஒண்ணுங்க மரியாதை என் பிள்ளை கொடுங்க. உங்களால என் பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தது. என்னால என் பிள்ளைக்கு காய்ச்சல் வந்ததா? இந்த ஃபைல் சீக்கிரம் கிளம்பு. நான் பின்னாடியே வரேன். உங்க அண்ணனை கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போ. சரிங்க அண்ணே. கார்ல போயிரு. சரியா? சரிங்க அண்ணே. செம்பலியும் கூட வரேன்னா அவளை கூட்டி போ. அவட்ட கொஞ்சம் அலாம இருப்பா. சீக்கிரம் வர சொல்லுங்க அண்ணே. அப்ப நான் யாரு? இல்ல, உனக்கு இப்ப என்ன ஆச்சுது? யா பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு எனக்கு கூட்டி போ தெரியும். யா பிள்ளைக்கு காய்ச்சல் இப்பதான் உனக்கு தெரியுமா? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? டேக்கி சார், இவகிட்ட என்ன பேச்சு? வா போலாம்.
சரிங்க அண்ணே, புள்ள ரொம்ப அழுதா, வாங்க சீக்கிரம் போலாம். மதன் வந்துட்டாவன் அவிய வண்டி ஓட்டட்டும். வாடா நம்ம போவோம் வா. சரிங்க அண்ணே. என் புள்ள என்கிட்ட தாங்கன்னு சொன்னேன். எனக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் தெரியும். ஒழுங்கு மரியாதை ஃபைல தாங்க. இங்க பாரு, இந்த ஆணவத்துல பேசினா மூஞ்சில அடிச்சு வர அஸ்கர். ஒத்து மேல வேற எங்க வச்சுக்க. இந்த ஆணவ பேச்சு இங்க ஆவாது. மூஞ்ச பிடிச்சு ஓசி விடுவேன் ராஸ்கர். எந்த நேரத்துல சண்டை எடுத்துக்கிட்டு இருக்கா பாரு. திடீர்னு உனக்கு பேய் பிடிச்சாட்டுதோ. கோதம்பரி பேய் பிடிச்சாட்டுதே. என்னைக்கு காதாமரி வீட்டுக்கு போனாலும் அன்னைக்கே நாசமனா போயிட்டான். இங்க பாரு, ரொம்ப ஆடுனன்னு வச்சுக்க. போறதுக்குலாம் போக வேண்டாம். போறது போனதுல அந்த காலம் கோலுக்குல போட்டு நசிக்கிடுவேன் ராஸ்கர். இன்னும் அப்படியே கை கட்டி வேடிக்கை பாப்பேன் பாத்தியா? தோலச்சிருவேன் தோலச்சி. அவங்க குழந்தைய அவங்க கிட்ட கொடுக்க வேண்டியதானே. இப்ப எல்லாத்துக்குமே ரெக்க முளைச்சு போச்சு. அதெல்லாம் கண்டுக்க கூடாது. வா டேக்கி சார் வாடா நம்ம போவோம். ஏன் அவங்க குழந்தை தானே, அவங்க கிட்ட கொடுக்க வேண்டியதானே. இவங்களுக்கு என்ன இவ்வளவு? பண்ணி கூட சேர்ந்த கன்றும் திங்குமா. அது கரெக்டா பொருந்தது பாத்தியா? நல்லவங்க கூட சேர்ந்தா மட்டும்தான் நல்ல புத்தி வரும். கல்சடை கூடலாம் சேர்ந்தா கல்சடை புத்தி தான் வரும். அது இவ்வளவு பொருத்தமா இருக்கு பாத்தியா? அவங்க என்ன தப்பா கேட்டாங்க? அவங்க குழந்தை தானே கேக்குறாங்க. வா வா வாழ்க்கை போயிருந்து பாயா. அதுல என்ன தப்பு இருக்குது? அவ சரியா தானே சொல்றா. நீ சத்தியமா உத வாங்க போற, பாத்துக்கிட்டே இரு. கிசார் நீ கிளம்பு. கிளம்பு வாரு. கையில வச்சிருக்கிறது ஏன் குழந்தை? கிசார் நீ போன்னு சொன்ன. அவங்க குழந்தைய அவங்க கையில கொடுங்களே. எதுக்கு தாயும் பிள்ளையும் பிரிக்கணும்? அவங்களுக்கு தெரியாதா அவங்க பிள்ளைக்கு எப்படி பார்க்கணும்னு? கொடுத்துட்டு போக வேண்டியதானே. கிசார் நீ போன்னு சொன்னேன்டா. போ பிள்ளை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. சரிங்கம்மா. ஒழுங்கு மரியாதை என் குழந்தை என்கிட்ட கொடுங்க. அப்பா அப்பா அப்பா. பிள்ளைக்கு முடியல. இப்ப ஆம்பளை தான் தூக்கிட்டு போக முடியும். நீ போக முடியாது. இப்போ ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சி நீ போயிட்டு இருக்க முடியாது. அவன் கார்ல கொண்டு போயிட்டு வந்துருவான். நிச்சயமா இரு. பிள்ளைக்கு முடியல விளையாடாத. எங்க மம்மிக்கு போன் அடிச்சா 1000 காரை கொண்டு இறக்குவாங்க. எங்க வீட்டு டிரைவர் வச்சு நான் கூட்டி போய்க்கிடுவேன். மரியாதை எப்படி என்கிட்ட கொடுங்க. கிஷோர் நீ கிளம்புடா போ. பிள்ளை வழி தாங்க முடியாம இருக்கா, கூட்டு போ. நீங்க எல்லாம் ரொம்ப அநியாயம் பண்றீங்க. தாயும் பிள்ளையும் பொறுக்கீங்க. அவங்க பிள்ளைய அவங்க கிட்ட கொடுக்க வேண்டியதானே. அம்மா தாயே கையெடுத்து கும்பிடுதே. நல்லா இருக்க குடும்பத்தை பிரிச்சு விட்டுட்டு போயிடாதீங்க. உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேக்குறேன். எல்லாரும் சுயமாவே யோசிக்காதீங்க. கொஞ்சம் மத்தவங்க வலியும் புரிஞ்சுக்கோங்க. அவனையும் இப்ப புரிஞ்சுக்க. அவனும் நொந்து போய் இருக்கான். நீ பேசுற பேச்சுக்கு பரிசுல கூட அவனுக்கு இப்ப தெம்பு இல்ல. நேரம் பார்த்து ஓத்தரா திருப்பி திருப்பி அடிக்கீங்கல்ல. மனுஷனா கொஞ்சம் மாதிரி விசுவாசமா இருக்கணும். எப்பவும் புத்தியா ஒரே மாதிரி வைங்கடி. நேரத்துக்கு தகுந்தால மாத்திக்கிட்டு இருக்காதீங்க. முத சொந்த புத்திய ஒரு நிலையில வைங்க. பச்சந்தி மாதிரி நேரத்துக்கு நேரம் மாறக்கூடாது. யார் மாறினா? இப்ப யார் மாறினா? குரலை வசத்தாத. உன் அத்தைங்க தான், நீ மறந்துடாத. அவங்க என்ன கேட்காங்க? நீங்க எல்லாம் அநியாயம் பண்றீங்க. நான் தப்ப தட்டி கேட்கதான் செய்வேன். அது அவங்க குழந்தை தானே. அது எப்படி நீ இவ்வளோ சுயமா யோசிக்கிற? உனக்கு தெரியாது குழந்தை? அது ஆனா இப்ப இவங்க குழந்தை தானே. சீ, ஒரு மனுஷன் சுயமா யோசிக்கலாம், இவ்வளவு சுயநலமா யோசிக்க கூடாது. இல்லம்மா, நம்ம கிளம்பிட்டோம். வா வா. வேண்டாம், அதெல்லாம் சொன்னா கேளு. மரியாதை என் குழந்தை கொடுங்க. புள்ளைய வச்சு சோதிக்க வேண்டாம். புள்ளைய தூக்கி கொடு. ஏமா சீக்கிரம் கூட்டிட்டு போமா. எனக்கு தெரியும். வா பாப்பா. அம்மா வேண்டாம். போதுமா? தாயி தாயா இருக்கணும். பேயா இருந்தா புள்ளைக்கு கூட தெரிஞ்சிரும். நீ தாயில இருந்து பேயா மாதிரி பல நாள் ஆயி போச்சுதே. உன்னை பார்த்தோனே ஓடி வந்த புள்ள உன்னை கண்டு பயப்படுதே. பேயாவா மாதிரி வந்து நிக்க. பாப்பா வா. புள்ளக்குட்டி பத்தல மூஞ்சில அடிச்சிருவேன். அடிப்பீங்க, ஆளுக்கால அடிப்பீங்க. புள்ளைக்காக கத்தாம இருக்கேன். மரியாதை வழி விடு. என் பிள்ளை எனக்கு வேணும். வழி விடு. தேன்மணிக்கிட்ட தனக்கோட அடிச்சுக்கிட்ட கேட்டாளா? டெக்கி சார் நீ போடா. என் பிள்ளை கொண்டாங்க. நீங்களே இப்படி பண்ணுனா அப்ப அந்த குழந்தை அவங்க கிட்ட எப்படி சேரும்? டெக்கி சார் போட நேரம் ஆகுது. என் பிள்ளை எனக்கு வேணும். கையில என்ன இருக்கு பார்த்தல? பிஞ்சிரும். குழந்தைடி, குழந்தை உசுர வந்துகிட்டு இருக்க. கோதாமரி கூட சேர்ந்து உன் இதயம் கூட கல்லா போச்சுதுல. பொண்ணு பொண்டாட்டி தானே நீ. மனுஷிய பாரு. கிசர் மாமா ஹாஸ்பிடல் கூட்டு போவாரு. தடுத்த செருப்பால் அடிப்பேன் நாயே. அவங்கள மாதிரிலாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். தொலைச்சிருவேன் தொலைச்சி. இவளுக்கெல்லாம் பயந்துகிட்டு நின்னுட்டு இருக்கீங்க. போங்க மாமா. சரி. தங்க பிள்ளை ஒண்ணு இல்லம்மா. உனக்கு ஒண்ணு இல்ல. அப்பா இப்ப ஆஸ்பத்திரி கூட்டு போயிருவாங்க.
ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா, வந்து அம்மா தூக்குதே. சரி நான் போயிட்டு வரேன். நீங்க போங்க மாமா, நான் இப்பதான் விக்கி மாமாக்கு ஃபோன் பண்ணேன். அவர் ஆஸ்பத்திரியில நிக்காரா, சீக்கிரம் போங்க. சரி மீனாக்கா எல்லாம் ரெடியா தான் நிக்காங்க. தென்னரசு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரம் போங்க. சரி. சொல் புத்தி சுய புத்தி இல்லாததெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தாதீங்க. இவகிட்ட பேசி நம்ம ஜெயிக்க முடியாது. முட்டாளு. யார பார்த்து முட்டாளு நீ சொன்ன? கொஞ்சம் கூட சுய புத்தி இல்லாம நடந்துட்டு இருக்க. உன்னை பார்த்து நான் அறிவாளி நான் சொல்ல முடியும்? முட்டாளு கிட்ட பேசவும் கூடாது, முட்டாளுக்கு விளக்கு கொடுக்க கூடாது. அதை நம்மளையும் கிறுக்காக்கி விட்டுரும். இவகிட்ட பேசினா நாம தான் கிறுக்காக்கி நிக்கணும். போங்க, அவரை வேலைய பாருங்க. தொலைச்சு ராஸ்கல். இனிமேல் இந்த வீட்ல வாயை திறந்த கையில என்ன இருக்குன்னு பாத்துக்க. நீ செம்மறி நீ கிளம்பல, என்ன ஃபைல் என்ன? கொண்ட இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப ஆனந்தி. பொன் திரும்ப கண்ணுல பட்டாத. புத்தி மாறுதுல உனக்கு. இந்த வீட்ல நீனா உன் பிள்ளை என் பிள்ளை, இங்க பாகுபாடுலாம் கிடையாது. பாகுபாடு பார்த்த அவளுக்கு என்ன கொடுப்பேன்னு சொன்னா அதுதான் உனக்கு கொடுப்பேன். தொலைச்சு குடும்பத்தை வந்துட்டு அவன் பிள்ளை இவன் பிள்ளைன்னு பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க நீ. இந்த வீட்டுல இருக்க எல்லா பிள்ளையுமே எங்க பிள்ளைதான். புதுசா பிள்ளைகளுக்கு பாகுபாடு பாக்குற. புரியாதவங்களுக்கு விளக்கம் கொடுத்தது வீணு. இன்னொரு வாட்டி குடும்பத்துக்குள்ளே பிள்ளைல வேறுபாடு பார்த்த நான் இவங்கள மாதிரி பேச்சாதல வைக்க மாட்டேன். பலா அரைஞ்சு வர ராஸ்கல். இந்த வீட்ல எல்லாரும் என்ன திட்டுதீங்க. இங்க பாரு, இந்த குடும்பத்துல நீ நான்லாம் வேறுபாடுலாம் கிடையாது. நான் அவ்வளவுதான், புரியுதா? இன்னும் வீட்டுக்குள்ளே வரல, அதுக்குள்ள உன் பிள்ளை என் பிள்ளை நிக்கிட்டே. இந்த வீட்ல வளரும் போது எல்லா பிள்ளைகளும் ஒரே பிள்ளைல வளருவாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களா தெரிஞ்சுக்கிடுவாங்க இது என் அப்பா இது என் அம்மான்னு. நாங்க சொல்லி கொடுக்க மாட்டோம். நீ அந்த பிள்ளை பச்சை பிள்ளை இருக்கும்போது இது அம்மா இது அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நல்ல எண்ணத்தோட வந்தா இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவோம். இப்படி நாரதர் வேலை பார்த்த ஆனந்தி சொன்னதை நானும் செய்வேன். அவ துணிச்சிருக்காரு, அப்படித்தான் இருக்கணும். உங்களுக்குலாம் அப்படி சொன்னதாண்டி புத்தி வரும். பிள்ளை கொண்டாடா நேராவது. இந்த நான் எப்பவுமே வந்து இங்க டோக்கன்லாம் கொடுத்து ரெடியா இருந்தேன். அது வந்து அண்ணே பாடா நீ நேராகன பிள்ளைக்கு என்ன மாதிரி பயந்துட்டேன். அம்மா என்ன சீக்கிரம் பிள்ளைக்கு என்னன்னு பாருடா. கங்கப்புல வா, அப்பா கிட்ட வா. வா அப்பா கிட்ட போ. சரி நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன். ஏன்டா அழுதா? கடைசி நேரத்துல ஆதர பிரச்சனை பண்ணிட்டானே, அதான் புள்ளைய தூக்கிட்டு வரதுக்கு நேரம் ஆகி போச்சுதே. அவளுக்கு பியாதியால எடுக்குது. ஏம்ல அவளை இப்படி ஏவி விட்டுருக்கு? என்ன பிரச்சனை பண்ணா? புள்ள அவளுக்குள்ளதுன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுன. இருக்குல அதே காதாம்பரி பாத்துக்க. குடும்பத்தை ரெண்டாக்கிறதுக்கு அவ பார்த்த வேலை. இது ஒரு முட்டா பைய உள்ள அம்மாக்காரி எதுக்கு சொல்றான்னு கூட தெரியாம இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பொறுத்தர அடக்கிடுவான். இல்லனே என் புள்ள வழியில துடிச்சிட்டு இருந்தா, அது கூட அவனுக்கு பெருசா தெரியலையே. எப்படி புள்ளைய வளர்ப்பா? டேய் நீ பொண்ணு தெரிய நம்புதலடா. அண்ணே அவன் தெய்வனே, அவனை நம்ப மறுப்பண்ணா. அவனை இப்போ இல்ல, நான் எப்பவுமே நம்புவேன். அது போதும்டா. டேய் உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லணும்டா. என்னனே? நம்ம வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது சரியா? டேய் பொண்ணு ரொம்ப சீரியஸா இருக்கான்டா. அண்ணே